நேயர்களுக்கு வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்குற மூலிகை தான் நாயுருவி. இந்த நாயுருவி மிகவும் மருத்துவ குணம் கொண்ட ஒன்றாக இருக்குதுங்க. இதனுடைய இலைகள் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைக்கு மிகவும் மருத்துவ குணம் கொண்ட ஒன்றாக இருக்குதுங்க. இதனுடைய வேர் பார்க்கும்போது மிகவும் மருத்துவ குணம் கொண்டவையாக இருக்குங்க. இதனுடைய வேர் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, இன்றைய நாட்களில் நிறைய நபர்களுக்கு சொத்த பல் இருக்குது. அது மட்டும் இல்லை, பல் தேய்மானங்கள் இருக்குது, பல்லு திட்டு தேய்மானங்கள் இருக்குது, பல் கூச்சம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பல் பார்க்கும்போது ஆட்டம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ச்சியாக இந்த நாயுருவி வேரை எடுத்து உலர்த்தி பயன்படுத்திட்டு வரும்போது இது அந்த பல் ஆட்டம் பல் குச்சம் எல்லாமே சரியாகுன்றதை கூட பார்க்குறேங்க. ஒரு சிலருக்கு பார்க்கும்போது வாய் துர்நாற்றம் இருக்குங்க. இந்த துர்நாற்றம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை உபயோகப்படுத்துங்க. ஒரு சிலருக்கு சிறு வயதிலிருந்தே பல்லு திட்டு ரொம்ப வீக்காக இருக்குங்க. அப்படியாற்பட்ட நபர்கள் இந்த நாயுருவி வேரோட கருவேலா மரத்துடைய பட்டைகள் கிடைக்குங்க. இந்த கருவேலா மரத்துடைய பட்டையும் நாயுருவி வேரும் 50 கிராம் சேர்த்து 100 கிராம் அளவுக்கு எடுத்து அதை இடித்து அதில் பார்க்கும்போது கறி பீஸ், மரக்கறி பீஸ் ஒரு பீஸ் போட்டு இடித்து பவுடர் ஆக்கி அதில் நார்மல் கல் உப்பு ஒரு கொஞ்சம் சேர்த்தி அதை நம்ம பல் விளக்கிட்டு வரும்போது பல்லு கூச்சம், பல்லு திட்டு வீக்கம், பல் ஆட்டம், பல் சொத்தை, அது மட்டும் இல்லை பல் தேய்மானம், எனாமல் போகிறது, இது எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறேங்க. இது எல்லா பகுதிகளிலும் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே இது ரெண்டுமே கிடைக்குங்க. இதை நீங்கள் தனியாக அலைய தேவையே இல்லைங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வைத்தியரை எனக்கு அனுப்புங்கன்னு கேட்க வேண்டியதே இல்லைங்க. நீங்கள் போயிட்டு நாட்டு மருந்து கடையிலேயே வாங்கி இதை பயன்படுத்தலாங்க. இந்த வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.